நம்ம தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் அப்டேட் நாளைக்கு வரும்னு இப்போ ப்ரொடியூசர் ரச்சனா கல்பாத்தி ஆஃபீஷியலாக அவங்க ட்விட்டர் ஹேண்டலில் போட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 15 16 நம்ம கோட்டோட ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாம். கோட்டுக்கு ஆடியோ லான்ச் கிடையாதுன்ற மாதிரி தான் நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லரில் தான் மூவி டீம் மொத்த எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விடணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட்டோட ட்ரெய்லரில் நம்ம வெங்கட் பிரபு என்ன மாதிரி ஒரு மேஜிக்கை செஞ்சிருக்காரு, ஆடியன்ஸை தேட்டருக்கு புல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு மேஜிக்கை பண்ணியிருக்காருன்றதையும் பார்த்துடலாம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கங்குவா ட்ரெய்லர் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ட்ரெய்லர் ஓகே டு அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருந்துச்சு. இந்த படம் கரண்ட் போர்ஷன் ப்ளஸ் பீரியட் போர்ஷன் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். பட் இந்த ட்ரெய்லரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியட் போர்ஷனை மட்டும் தான் கட் பண்ணி விட்டுருந்தாங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான். கரண்ட் போர்ஷனோட கட்ஸை வச்சா கண்டிப்பாக ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறுன்றதை சிவர் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் இந்த ட்ரெய்லரை ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியட் போர்ஷனை வச்சே கட் பண்ணியிருக்காரு. சாதாரண கமர்ஷியல் படங்கள்லேயே நம்ம சூரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பேசுகிற லெவலில் இருக்கும். பட் இந்த கங்குவாவில் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு போல். இந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது. ஸோ கங்குவா நம்ம சூர்யாவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸை ஏற்றி விடுற மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு சைடு பாபி டியோவில் மிரட்டி விட்டுருக்காரு போல். பாபி டியோருக்கும் நம்ம சூர்யாவுக்குமான ஃபேஸ் ஆஃப் என்ன மாதிரி இருக்கும் போது நினச்சாலும் ரொம்ப கூஸ் பம்பாக இருக்குது. இந்த படத்தில் கரண்ட் போர்ஷன், பீரியட் போர்ஷன், இன்டர்வல், அப்புறம் கிளைமேக்ஸ் இது நாளத்தை நம்ம சிவா என்ன மாதிரி எழுதியிருக்காரு, என்ன மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காருன்னு தான் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நாள் மட்டும் பக்காவாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக கங்குவா ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே வாங்கும். இந்த ஜானருக்கு என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமோ அதை டிஎஸ்பி பக்காவாக போட்டிருக்காரு. இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்டில் ஒரு பிளட்டான இமேஜ் வரும். அந்த கேரக்டர் மட்டும் கார்த்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் வேறு லெவல் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்கும். சிவா டைரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக்கில் கங்குவா ஒரு அக்டோபர் 10 அன்னைக்கு தேட்டர்ஸில் பேன் இண்டியனாக ரிலீஸ் ஆகுது. சியான் விக்ரமோட தங்கலான் பாட்டிலேருந்து அடுத்த சிங்கிள் சாங் அறுவடை லிரிக் வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங்கோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். மூவி வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. சூரிய அண்ணாபென் லீடாக ப்ளே பண்ணியிருக்க கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு மார்னிங் 11 AM லான்ச் பண்ண போகிறோம்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லி ஒரு புது போஸ்டரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூழாங்கல் படத்தை டைரக்ஷன் பண்ண PS வினோத்ராஜ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வர ஆகஸ்ட் 23 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வரப்போகிற இந்த ட்ரெய்லர் இந்த படத்து மேலே என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.